தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கு கணேஷ். சார் 2024 எலெக்ஷன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சார். இப்போ நிறைய பேர் கூட்டணி அமைக்க ட்ரை பண்றாங்க. டிஎம்கே கூட்டணி இன்டாக்டா இருக்கு, ஏடிஎம்கே புதுசா ட்ரை பண்றாங்க, ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு அணி கட்டமைக்க ட்ரை பண்றாங்க, பிஜேபி கட்டமைக்க ட்ரை பண்றாரு, நாம் தமிழர் ஏற்கனவே கேண்டிடேட்ஸ் எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பரபரப்புல விஜயும் இந்த இந்த போட்டியில உள்ள வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. முதல்ல வருவாரா? அப்படி வந்தா யாருக்கு பாதிப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? 24ஆம் ஆண்டு தேர்தலில் விஜய் வர முடியாது. தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கிறாது. தேர்தல் ஆணையம் 6 மாசத்துக்கு ஒரு தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பதிவு செய்த கட்சிகளை தான் தேர்தலை கண்டஸ்ட் பண்ண அனுமதிக்கும். காரணம், அரசியல் கட்சிகள்ங்கிற பேர்வேல பதிவு பண்ணி சுயநலமாக சந்தர்ப்பவாதமாக அதுல உள்ள அனுகூலங்களை பெறதுக்கு நிறைய காளான்கள் மாதிரி நிறைய பேர் கட்சி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு அரசியல் கட்சிங்கிறது மக்கள் நலன் சார்ந்தது, மக்களுக்காக போராடக்கூடிய இதா இருக்கணும். தேர்தலில் நிற்கிறதுக்காகவே அரசியல் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிறதான் தேர்தல் ஆணையத்தோட ஒரு சட்ட விதிமுறைகள். அதனாலதான் விஜயகாந்த் கட்சி 8 மாசத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆச்சு. அதே மாதிரி கமலஹாசன் கட்சியும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி அவரும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி தான் இதை பண்ணாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தாரு, பினராயி விஜயனை பார்த்தாரு, இதெல்லாம் நடந்தது. அப்போ விஜயோட அரசியல்ங்கிறது 2024 இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஓகே, அவர் யாருக்கா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் காங்கிரஸ் இளைஞர் அணியை ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போகணும்னு ட்ரை பண்ணாரு. நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? இல்ல அவர் இதே மாதிரி சினிமாக்காக இந்த மாதிரி பூச்சாண்டி வேலை காமிச்சிட்டு போயிடுவாருன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அது அவர் உரிமை. அவரோட தொழில வளர்றதுக்கு அவர் அதை இன்வெஸ்ட் பண்றது, ஆட்களை வச்சு பேச வைக்கிறது, அதெல்லாம் அவருக்கு உரிமை. யாரும் தொழில் வளர்ச்சிக்கு தங்களை முன்னேறதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் செய்யறது தப்பு இல்லை. அது அவரு செய்யறது அவருக்கு உரிமை. அரசியல் கட்சி ஒரு நடிகர் ஆரம்பிச்சா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு விஜயகாந்தும் கமல்ஹாசன் நிரூபிச்சிருக்காங்க. விஜயகாந்த் சட்டமன்றத்துக்கு 214 போட்டு 8.3%, கமலஹாசன் மக்களவைக்கு 38 இடங்கள்ல கேண்டிடேட்டை போட்டு 3.7% வாக்கு நிரூபிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாக்குகளை விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் யார் வேணாலும் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க ஓரளவு நிரூபிக்க முடியும். அது விஜய்க்கு விஜயகாந்தும் கமல்ஹாசனும் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. சீமான் கன்னியாகுமரி தொகுதியில கேண்டிடேட் மரிய ஜெனிஃபர், அது மத்தவங்க உங்களை குற்றம் சாட்டுறாங்க சார் அந்த கேண்டிடேசியில. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு உங்களோட பதில் என்ன சார் இருக்கு? அபத்தமான குற்றச்சாட்டு. சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க சீமானை கண்டு தீல மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறாங்க. சீமான் 10 பிரசாந்த் கிஷோருக்கு சமமானவர். கிரவுண்ட் டவுன்ல இருந்து வந்தவர், மக்கள் உணர்வை தெளிவா புரிஞ்சுக்கிட்டவர். அவர் என்ன பாடல கேண்டிடேட் போடுறாருன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் போடக்கூடிய ஜாதிக்காரனை நான் ஏன் கேண்டிடேட்டா போடணும்? நான் திமுக அண்ணா திமுக போடாத ஜாதிக்காரனை போட்டா தானே நான் மாற்றுங்கிறதுல வருவான். ஜாதியை பார்த்து நான் ஏன் கேண்டிடேட் போடணும்? அந்த புள்ளியில பேசுறாங்க. இப்போ இதுல சீமான் நாடார போட்டா காந்தராஜ் சொல்லுவார், சீமான் நாடார போட்டுட்டாரு. சீமான் மீனவரை போட்டா சீமான் ரவீந்திரன் துரைசாமி அதுல இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு பேசுறது, இது எந்த வகையிலும் நியாயமான பேச்சு அல்ல. ஒரு சீமான் வளர்ச்சியில பொறாமையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க அவங்க பொறுக்க முடியாம பேசக்கூடிய பேச்சு. ஆக்சுவலா சீமான் என்ன பண்றாரு? திமுக அண்ணா திமுக மாறுபட்டு கேண்டிடேட் போடுறாரு. அப்ப 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதாவும் கலைஞரும் உயிரோடு இருக்கும்போது ஒரு கேண்டிடேட் போட்டது பொது தொகுதியில பறையர்களை போட்டாங்க. பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை போட்டாப்புல. அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் தொழிலாளர்களுக்கு அதிக அளவு கேண்டிடேட்டை போட்டாப்புல. அப்போ அவருக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன? கன்சிராம்பாணி ஸ்ட்ராட்டஜி. அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய சமூகங்களையும் மேல அரசியல் அதிகாரத்துல இருந்துகிட்டு இழந்து போன முதலியார் பிள்ளைமார் அந்த ஜாதிகளையும் ஒன்றிணைச்சா தான் அரசியல் சக்தியா வர முடியும். வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேர்ல அரசியல் சக்தியா வர முடியுங்கிறதா அவருக்கு வியூகம். அவருக்கு வியூகத்துல போறாரே தவிர இதுல மற்றவங்களை இழுத்து பேசுறது சீமான் போட்டுட்டாரு, இது நான் நாடார் பொலிட்டிக்ஸ் சீமான் பண்ணிட்டாரு, திருநெல்வேலியில யாதவரை போட்டுட்டாரு, தூத்துக்குடியில வெள்ளாளரை போடுவாரு,
விருதுநகர்ல மரவரை போடுவாரு, வன்னியர் பெல்ட்டுக்குள்ள செங்குந்தரை போடுவாரு, 3 பொது தொழில பறையரை போடுவாரு, உடையார போடுவாரு, அகமுடையார போடுவாரு, கொங்கு பெல்ட்ல அருந்ததியரை போடுவாரு, ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளில் கொங்கு பெல்ட்ல முதலியார்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இப்படி அவர் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஷிராம் பாண்டியில கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா அதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்துடும். பொதுத்துவல தேவேந்திர குல வேளாளர் போடுவாருங்கிறதுல அவர் மீனவர் கேண்டிடேட் அவர் சாய்ஸ் பண்ணும் போது சீமான் எஸ்டாண்டர்டி லீடர் அவர் வந்து மீனவரை போட்டு இது பண்றாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அது எதிரொலிக்கும். சீமான் இந்த மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்னா வண்ணார் நாவிதர் அவர்களுக்கு வேட்பாளர் கொடுப்பாரு, கன்ஷிராம் பாண்டி ஸ்ட்ராட்டஜி அவர் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது ஏற்கனவே கன்ஷிராம் பாண்டி ஸ்ட்ராட்டஜி தான் அது. அவர் என்ன சொல்றாரு, கன்ஷிராம் முஸ்லிம்கள்ட்ட என்ன சொல்றாரு, நீங்க ஆண்ட பரம்பரை, நீங்க ஏன் RSSக்கு பயந்து நீங்க வந்து முலாயம் சிங் யாதவுக்கு இலவசமா உங்க ஓட்டை போடுறீங்க, ஏன் உங்க அரசியல் அதிகாரத்தை நீங்க காவு கொடுக்குறீங்க, நீங்க உங்க ஓட்டை எனக்கு போடுங்க, நான் ஏன் ஓட்டை உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி உங்களை கவுன்சிலர் ஆக்குறேன், MP ஆக்குறேன், MLA ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன்னு முஸ்லிம்களுக்கு சொன்னாரு. அந்த காலகட்டத்துல வந்து 80 முஸ்லிம் MLAக்கள் வந்தாங்க. ஒரு கட்டத்துல ராஜ்யசபா நாமினேஷன் எல்லாம் போட்டி போட்டு கன்ஷிராமும் முலாயம் சிங் யாதவும் முஸ்லிம்களுக்கே கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சூழலை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இதுல சீமான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி கன்ஷிராம் பாணி ஸ்ட்ராட்டஜியை அவர் அடாப்ட் பண்றாரு. இதற்கு ரவீந்திர துரைசாமிக்கு என்ன பங்கெடுக்க முடியும்? சரி, அங்க யாரு கேண்டிடேட்டா வருவாப்புல? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பொன் ராதாகிருஷ்ணன் கேண்டிடேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு இல்ல உறவு என்ன, ராமகோபாலன்ஜி நானும் உட்கார்ந்து இருந்து பொலிட்டிக்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோட 10 வயசு மூத்த பொன் ராதாகிருஷ்ணன் கை கட்டிட்டு இருப்பாரு ராஜா ஐயர் வீட்டுல. நான் தாளிங்க நாடா இருக்க ஆளுங்கிறனால அந்த அந்தஸ்துல இருந்தேன். அது அவருக்கு தெரியும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு. அந்த அந்தஸ்துல நான் இருந்தவன். அது அப்போ அவர் தான் பெரும்பாலும் கேண்டிடேட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசம்னு சொல்றாங்க. அவருக்கு எதிராக நான் போய் நிற்க போறது இல்லை. ஏன்னா மோடிக்கு ஒரு MP சீட்டு கிடைச்சா நான் லாபம்னு நினைப்பேன். அவருக்கு ஆதரவான வேலைகளை நான் ஏன் செய்ய போறேன்? கண்டிப்பா அவர் தாளிங்க நாடார் நினைவிடத்தை காலி பண்ணது அவர் பெரிய குடும்பம் புண்ணாக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஆதிசாமிகிட்டே நான் பேசினேன் ஒருக்கா, பசுதி பாண்டிய விஷயம் வரும்போது, இன்னொரு விஷயம் வரும்போது, நான் அருணகிரி எல்லாரும் இருக்கும்போது அப்படி சித்தப்பா ஆதிசாமியை அடிச்சு பேசினேன். பேச விரும்பல. நமக்கு அதுல ரெசர்வேஷன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம ஏன் அங்க போய் இதுல நம்ம நிற்க போறோம்? சீமான் அவர் பாணியில வந்து அவர் கேண்டிடேட் போடுறாரு, கன்ஷிராம் பாணி கேண்டிடேட் போடுறாரு. அதுல என்ன இருக்கிறது, எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல சார். அந்த வந்து 3 இடத்துல வந்து இப்ப வந்து காங்கிரஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட போறாங்க. நம்ம பொன்னாரும் நிக்க போறாரு, நாம் தமிழரும் ஒரு நல்ல ஒரு ஃபார்மிடபிள் கேண்டிடேட். எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பேசப்படுற இந்த நிலைமையில வந்து இந்த மும்முனை போட்டியை எப்படி சார் பாக்குறீங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு போலரைஸ்டு எலெக்ஷன் தான் நடக்கும். எப்படி போலரைஸ்டு சொல்றதுக்கு நாம இப்ப அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியல. காங்கிரஸ் கேண்டிடேட் கூட இவரு விஜயவசந்த் பேர்ல ஒரு கிறிஸ்டின் வந்துடலாமே. பட் விஜயவசந்த் நல்லா பண்றாரா, அவருக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதெல்லாம் யுகம் தானே. பிஜேபி கூட ஜெகதீச பாண்டியன் மோடிக்கு ஹோம் செக்ரட்டரி, பலரும் எதிர்த்தும் அவர் தான் ஹோம் செக்ரட்டரியா இருப்பாருன்னு மோடி சொன்னாரு. அதுக்கு பிறகு இவங்க ஆனந்திபென் பட்டியல் இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரியா போட்டாரு. அவர் ஒரு கத்தோலிக்க நாடார் தான், தர்மகன் நாடார், ஒரு தியாகிக்க மகன். அவரை கேண்டிடேட்டா கொண்டு விடலாமே பிஜேபி. அல்லது பால் கனகராஜ கேண்டிடேட்டா விடலாமே. பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன கேண்டிடேட்டா விடலாம். ஜெகதீச பாண்டியன் வந்து மோடி டிபெண்ட் பண்ணாரு. PR பிரிக்ஸ் சேர்மனா ஜெகதீச பாண்டியனை மோடி போடும்போது சத்ருவன் சின்ஹாவும் யஸ்வந்த் சின்ஹாவும் அதுக்கு ஏத்தாங்க. அது என்னோட லாயலிஸ்டா இருக்கிறவருன்னு நான் போடுறேன்னு போட்டாரு. மோடி ரூல்ஸ் குஜராத் பைக்ஸ்ன்னு ஜெகதீச பாண்டியன் தான் சீஃப் மினிஸ்டர்னு எழுதுனாங்க. அவர் ஈஸியா கிறிஸ்டின், அவரே கேண்டிடேட்டா வரலாமே. நீங்க பால் கனகராஜ் கேண்டிடேட்டா வரலாமே. யுப்சன் பட்ஸ் தான் சார். பட் இருந்தாலும் வந்து ஏற்கனவே அங்க போட்டி போட்டவங்க இந்த வாட்டி போடுவாங்க அப்படின்ற ஒரு சீமான் இண்டிபெண்டா அவருக்கு கேண்டிடேட் போடுறாரு. நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் சீமான். He takes his decision as a very powerful firm leader. ஓகே, இதுதான் உண்மை நிலைமை. சரி. எனக்கு பெருமை தேடுனதுக்காக சீமானுக்கு
ஒரு இரும்பு மனித மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள சீமான களங்கப்படுத்த நான் விரும்பாதவன். இல்ல சார், நிச்சயமா. ஏன்னா வந்து இன்னும் வந்து யார் பக்கமும் சாயாம தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே தான் இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாத ஒரு மனுஷனா தான் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த அவார்ட் கொடுத்து தான் சார் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் சரி சரி சரி. தூத்துக்குடியில இப்போ திருநெல்வேலியில அவர் வந்து யாதவர் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு. அவர் யாதவர் கேண்டிடேட் ஏன் போடுறாருன்னா திமுக போட்டியா 2வது இடம் வர முடியும்னு அவர் நம்புறாரு. தென்காசியில அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் கேண்டிடேட் தான் போடுறாரு. ஒரு டாக்டரா இருக்கும் அல்லது வசதி பாண்டியனுக்கு மகா சந்தன பிரியாவா அந்த சகோதரியா இருக்கும். 2 ஊர்ல ஒரு கேண்டிடேட்டா போடுறாரு. அப்போ அதுல அவர் வந்து பரையர் கேண்டிடேட்டை போட்டு ஒருவேளை பரையர் கேண்டிடேட்டா சிபிஐ போட்டது மாதிரியோ அப்பாத்துறை லிங்கம் இவங்களெல்லாம் போட்டது மாதிரி ஒரு பரையர் கேண்டிடேட்டை போட்டா என்ன சொல்லுவாங்க, பரையர் ஓட்டை பிரிச்சு பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சீமான் பாக்குறாருன்னு தென்காசியில பாக்குறாருன்னு சொல்லுவாங்க. இப்ப தென்காசியில வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் தான் போடுறாரு. அப்ப தேவேந்திர குல வேளாளர்ல ஒரு பகுதி ஓட்டு பாஜகவுக்கும் ஒரு பகுதி ஓட்டு சீமானுக்கு தான் போட்டி. சீமானுக்கு தான் போட்டி. அவர் சுந்தரலிங்க குடும்பம் பல்லர்களே பாண்டியர் என்று சொல்லும் போது அவர் இமானுவேல் சேகரனார்னு தியாகத்தை மோடி பாராட்ட 7 நிமிஷம் ஐயம் நரேந்திரன் இவா தேவேந்திரன் அந்த பெயர் மாற்றத்தை பண்ணி சொல்ல சீமான் பட்டியல் வெளியிட்டோம் இன்னும் ஏன் நடக்கலன்னு சொல்ல அந்த போட்டி வந்து தேவேந்திர குல வேளாளர் வாக்குக்குள்ள பாஜகவுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி நடக்குது. அனந்தன் ஐயாசாமி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேட்பாளரா வருவாருன்னு சூழல் இருக்கு. சீமான் அங்க தேவேந்திர குல வேளாளர் தானே போடுறாரு. அப்ப அந்த இடத்துல பிஜேபிக்குள்ள நஷ்டம். நிச்சயமா சார். பட் தென்காசின்னு வரும்போது எனக்கு ஒரு சீமான் அதை பார்க்கல. அவர் கட்சி அதிக வாக்கெடுத்து அவருக்கு ஒரு திமுக அண்ணா திமுக இருந்து மாறுபட்ட ஒரு இமேஜ் வந்து திமுக அண்ணா திமுக போடாத ஜாதியை சேர்ந்தவங்களை நான் கேண்டிடேட்டா போடுவோம்னு பல ஜாதிகளுக்கு ஆஸ்பிரேஷனுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு. இல்ல அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், பட் வின்னபிள் ஸ்ட்ராட்டஜியா இல்லையான்னு டைம் only can answer that இல்லீங்களா சார்? வின்னபிள் ஸ்ட்ராட்டஜி கன்சிராம் எடுத்துல ஜெயித்தறல. அவர் இப்படி ஆன்டி எஸ்டாப்லிஷ் பண்ணி தானே ஏறி வந்தாரு. ஆமா. கன்சிராம் அரசியலுக்கு வந்த பிறகு தானே எம்பிசி காஸ்டுகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் வந்தது. அதே மாதிரி முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், அகமுடையார்னு வண்ணார், நாவிதர், குயவர்னு திமுக அண்ணா திமுகவுக்குள்ள மக்களவை கேண்டிடேட் வராத ஜாதிகளையும் சட்டமன்றத்துக்கு கேண்டிடேட்டா வராத ஜாதிகளையும் சீமான் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது தானே அவரு முன்னேற முடியும். இப்ப நாடார போட்டா என்ன சொல்லுவீங்க? காந்தராஜ் என்ன சொல்லுவாரு? அப்ப காழ்ப்புணர்ச்சி தானே அது. இப்ப நாடார் கேண்டிடேட் சீமான் போட்டுட்டாரு. காந்தராஜ் என்ன சொல்லுவாரு? ஏதாவது ஒரு ஜாதி கேண்டிடேட்டை போட்டுதானே சார் தீரணும். இது என்ன பேச்சு? இதெல்லாம் வளர்றாருங்கிற வைத்தறிச்சல்ல பேசுறது, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உள்ளவரை களங்கப்படுத்துற வேலையை பண்றது. அவர் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உள்ளவர், அவருக்கு எது சரிங்கிறத அவர் செய்யறாரு. இதுல யாரும் அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. நிச்சயமா சார். தென்காசின்னும் போது புதிய தமிழகம் என்ன சார் ஆகும்? இப்ப வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்கு. அவங்க வந்து பிஜேபியோட சேருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா டிடிவி அந்த இடத்த கேட்கிற மாதிரி இப்ப நியூஸ் எல்லாம் வெளியே வருது. எதுவுமே கன்ஃபார்ம்டு கிடையாது. நாம் தமிழரும் ஒரு கேண்டிடேட். ஸோ புதிய தமிழகமே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுதான் என்னோட கொஸ்டின் ஃபைனலா. ஏன்னா திமுக அணி மோடிக்கு எதிராக தெளிவா நிற்கிறாங்க, இன்டாக்டா இருக்காங்க. நான் சொன்னேன் சீமான் தனிச்சு போட்டிட்டு 2 ஜம்ப பார்த்தவர் எடப்பாடியை வீக்கன் பண்ணி 3வது ஜம்பையும் பார்க்கலான்னு நினைக்கிறாரு. இவங்க 2 பேரும் கிளியர் கட்டா இருக்கிறாங்க. சீமானும் ஸ்டாலினும் தேர்தல் தேதி அறிவிக்கல. மற்றவங்களுக்குள்ள அலையன்ஸ் இதெல்லாம் இன்னும் முடிவாகல. சரி, கிருஷ்ணசாமிக்கு அங்க பாஜக கூட்டணியில வருவாரா இல்லையாங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது. அவர் இங்க வந்தா இங்க வருவாரு, அங்க போனா அங்க போவாரு. அனந்தன் ஐயாசாமி கேண்டிடேட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசங்கிற டாக்கு இருக்குது. சோ கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது பாஜக முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். நம்ம அதுல ஃபோர்கான் கன்க்ளூஷனுக்காக எதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சோ பாஜக பாமக அலைன்ஸ் எப்படி இருக்கும், பாஜக தேமுதிக அலைன்ஸ் எப்படி இருக்கும், இவரு ஓபிஎஸ் எப்படி பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணி அதிமுக ஓட்டை உடைக்க போறாங்க, டிடிவி தினகரனுக்கு இடம் என்ன, இதெல்லாம் ஆன்சர் நமக்கு தெரியல. நம்ம இதுக்குள்ள அவசரப்பட்டு நான் ஐம் நாட் ரஷிங் டு எனி கன்க்ளூஷன்.
அதே மாதிரி அதிமுக அலையன்ஸுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க, பாமக எங்க இருப்பாங்களா, அங்க இருப்பாப்லையா, தேமுதிக எங்க இருக்குமா, அங்க இருக்குமா. பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதும் லேட்டா கிடைச்ச அவார்டுன்னு இவரு நம்ம பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. அப்ப லேட்டா கிடைச்ச அவார்டுன்னு சொல்லும் போது அவங்க வந்து அதிமுக ஆப்ஷனையும் அவங்க வந்து பண்றாங்க. ஆமா, தேமுதிக எப்படி சார் பாக்குறீங்க? கொஞ்சம் ஏறி வராங்க அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் சர்வேஸ் எல்லாம் சொல்லுது. பட் 1% கீழே போயிட்டாங்க. விஜயகாந்த் இல்லாம அது ஒரு 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 அனுதாபாலே கொஞ்ச நாள் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலிஸ்டா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப அவங்கள பாஜகவும் அதிமுக தான் முடிவு பண்ணணும். முதல்ல அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டம் பேச முடியும். அடுத்த கட்டம். அதே மாதிரி அதிமுகவை எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுகவுக்கு வந்து 2024 சான்சஸ் வந்து உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து அவங்க டவுன் ஆயிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து அந்த டவுன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்களும் அப்படின்ற மாதிரி நாங்க இங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு அதிமுக? நன்றி. என்னோட டார்கெட் என்ன பசங்க சொல்லுவாங்க, டெமாலிஷன் மாஸ்டர், கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது பண்ணுப்பான்னு கேட்பாங்க. டெமாலிஷ் எனிபடி. எடப்பாடிக்கு அளவு உயரம் 15% தான். We will show the place for எடப்பாடி பழனிசாமி. அதுதான் நம்ம சொல்றோம். அவரு 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்தாரு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா டெல்டா அறிவிச்சாரு, நிலையான ஆட்சி கொடுத்தாரு, குடிமராமத்து பணிகள் செய்தாருங்கிறதெல்லாம் அவருக்கு பிளஸ் இருக்குது. பன்னீர்செல்வத்தை அவர் நீக்கினது தவறு. அதனால அவர் கட்சி வந்து இங்க வன்னியர் கட்சி, அங்க கொங்கு வேளாளர் கட்சின்னு ஆயிப்போச்சு. அப்படி போனதன் பிறகு அவருக்கு வந்து அவரால் பலன் இல்லைன்னு கருதக்கூடிய அருந்ததியர், நாயுடு, செங்குந்தர், பறையர் இவங்க எல்லாம் அவரை விட்டு போயிருவாங்க. அந்த ரெட்டலையால அவங்களுக்கு பலன் இல்லை. அதனாலதான் அவங்க ரொம்ப குறைஞ்ச ஓட்டு தான் ஈரோடு கிழக்கிலே போட்டாங்க. வெள்ளாள கவுண்டர் 65 ஓட்டு போடும்போது 100க்கு 65 வெள்ளாள கவுண்டர் போடும்போது 100க்கு 10-12 பறையர் தான் போட்டாங்க ரெட்டலைக்கு. 110-12 அருந்ததியர் தான் போட்டாங்க ரெட்டலைக்கு. 10-12 நாயுடுகள் தான் போட்டாங்க ரெட்டலைக்கு. 10-12 செங்குந்தர் தான் போட்டாங்க. அப்ப செங்குந்தர், நாயுடு, அருந்ததியர், பறையர் இவங்க வந்து 12 ஓட்டு போடக்கூடிய இடத்துல வெள்ளாள கவுண்டர் 65 ஓட்டு போடுறாங்க. சோ இது அவருக்கு பாதிப்புங்கிறது. ஒரு ஜாதிய முத்திர ஓபிஎஸ் போனதுனால அவருக்கு விழுந்துட்டு பறக்க வன்னியர் கட்சி மேற்க கொங்கு வேளாளர் கட்சின்னு ஆயிட்டு. இது அவரை பாதிப்போம். தெற்க வந்து ஓபிஎஸ்க்கு பதிலா ஆர் உதயகுமார தான் அவரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா போடுறாரு. அங்கேயும் இவரு முக்குலத்தோட்ட தான் சரண்டர் ஆகிறாரு. இவரால நமக்கு பலன் பண்ணி நாடார்கள், முத்தரையர்கள், வேளாளர்கள், யாதவர்கள், தேவேந்திர வேளாளர்கள்லாம் வந்து நமக்கு என்னையா பிரதித்துவருக்கு இவராலன்னு தேவர்கிட்ட தானே இவர் போய் சரண்டர் ஆகிறாரு. சசிகலா தினகரன் இவரு ஓபிஎஸ்க்காகங்கிற ஒரு உணர்வும் இருக்கு. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. அவருக்கு இமேஜ் பன்னீரை நீக்கினதுனால பாதிக்கப்பட்டிருக்கு. என்றாலும் அவர் வெள்ளாள கவுண்டருக்கு அதிகாரத்துக்கு சாதகமானவர், வன்னியர் அதிகாரத்துக்கு சாதகமானவர், 10.5 வன்னியருக்கு கொடுத்தவர். சோ அவருக்கு வன்னியர் வெள்ளாள கவுண்டரும் நல்லா ஓட்டு போடுவாங்க. சோ ஒரு 15% வருவாருன்னு நான் உடைச்சி பிட்டு வச்சு உண்மை நிலவே சொல்றேன். இன்னும் சொல்ல போனா நான் செங்குந்தருக்காக பேசுறேன், பறையருக்காக பேசுறேன், அருந்ததியருக்காக பேசுறேன், உடையாருக்காக பேசுறேன், கொங்கு நாயுடுகளுக்காக பேசுறேன். இந்த சமூகங்கள்லாம் எடப்பாடியால வஞ்சிக்கப்படுறாங்க. பெரியாருக்கு பாரதத்திராடி சொல்லிக்கிட்டு இந்த சமூகங்களை ஏமாத்திட முடியாதுன்னு நான் களத்துல இறங்கி வேலையை பார்த்தேன். நிச்சயமா சார். அதுக்கு நிச்சயமா ஒரு எஃபெக்டும் இருக்கிறது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க நான் நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது உங்களோட எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கு. பட் அட் த சேம் டைம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வந்தனா அவர் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு எங்களுக்குள்ள. ஃப்ரைடே ஈவினிங் டிஸ்கஷன். அதை உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு எழுச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா? நான் எடப்பாடியை 15% மதிக்கிறேன். எடப்பாடி தன்னை எவ்வளவு சதவீதத்துக்கு மதிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவரு தன்னை பெருசாதான் மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2019ஆம் ஆண்டு தினகரன் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று நின்றார். அவர் வந்து உதயசூரியனையும் ரெட்டலையும் முறியடிச்சு வெற்றி பெற்று நின்றாரு. என்ன பெரிய உதயசூரியன், என்ன பெரிய ரெட்டலைன்னு 50% ஓட்டு எடுத்து ஒரு இடைத்தேர்தல்ல, அதுவும் இடைத்தேர்தல ஆளுங்கட்சிக்கு ரெட்டலைய மீறி தினகரன் வெற்றி பெற்று காட்டினாரு. ரெட்டலையை முதல்ல கிழிச்சு போட்டது ஸ்டாலின் இல்ல, டிடிவி தினகரன். அவிச்சு போட்டது அவரு தான். ரெட்டலைக்கு வேல்யூ இவ்வளவுதானி காட்டினது டிடிவி தினகரன் தான். செந்தில் பாலாஜியும் அதுக்கு பிறகு காட்டினாரு அரவக்குறிச்சியில
ரெட்டையில ஜெயித்ததோட உதயசூரியன்ல அதிகாரம் இல்லாம அதிகமா ஜெயித்து செந்தில் பாலாஜியும் காட்டினாரு. அதுக்கு அடுத்த கட்டம் டிடிவி தினகரன் தான் ரெட்டலையோட இதை வந்து அவரு செல்வாக்கு இவ்வளவுதான்னு காட்டினவர். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு தினகரனை 3வது இடம் தள்ளதுக்கு பாமக தேவைப்பட்டது. இன்னைக்கு வந்து எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா 2019 3வது இடம் வந்துட்டோம். ஓபிஎஸ் கூட தான் வந்தாரு. அதுக்கு பிறகு உள்ளாட்சியில 2வது இடம் வந்துட்டாரு. உள்ளாட்சியில 2வது இடம் வந்துட்டோம். சட்டமன்றத்துல 40% ஓட்டு எடுத்து ஜெயலலிதாவோட பெட்டராவே வந்துட்டோம். ஓபிஎஸ் கூட இருந்தாரு. நகர்ப்புற உள்ளாட்சியில 25% ஓட்டு எடுத்துட்டோம். கிராமப்புற உள்ளாட்சியில 2வது வந்துட்டோம். பாமக இல்லாமலே கிராமப்புற உள்ளாட்சியில வட தமிழகத்துல 2வது வந்துட்டாரு. பாமக இல்லாமலே நகர்ப்புற உள்ளாட்சியில 2வது வந்துட்டாரு. அப்போ இதுக்கு வந்து சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன் இவங்கெல்லாம் பெரும் பங்காற்றி இருக்காங்க. அப்போ பாமக இருந்தாதான் வட தமிழகத்துல 2வது இடம் வர முடியுங்கிற அந்த மைண்ட் செட் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தளவுல நான் அவரை 15க்கு மதிக்கிறேன். அவரை உயர்வா மதிப்பார். நிச்சயமா. அதனால அவரு பாமகவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாமகவுக்கு ஆதரவான வார்த்தைகளையோ செயல்பாடுகளையோ எதுவும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா சி.வி. சண்முகம் பாமகவை சேர்த்தனால எஸ்சி மற்றும் இதர ஜாதிகள் ஓட்டு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இந்த சூழ்நிலையில எடப்பாடி லாஸ்ட் மினிட் ஒரு பதறிக்கிட்டு பாமக கிட்ட போனாதான் உண்டு. அவரு நிதானமா தான் போயிட்டு இருக்கிறாரு. சோ பாமகவுக்கு எடப்பாடி கிட்ட இருந்து ஆஃபர் இருக்குன்னு வெளிப்படையா எந்த எவிடன்ஸும் இல்லை. பாஜக இருந்து ஆஃபர் இருக்குன்னு மோடி மதிக்கிறாரு, என்டிஏ கூப்பிடுறாரு, அன்புமணிகிட்ட நின்று பேசுறாரு, ரெஸ்பெக்ட் பண்றாரு, தேவைன்னு நினைக்கிறாரு. 2014 ஒரு தர்மபுரி கிடைச்சதுன்னு நினைக்கிறாரு. தான் முத பிரைம் மினிஸ்டரா வரும்போது டாக்டரையா தன்னை ப்ரொமோட் பண்றாருன்னு விஜயகாந்த் பண்ணாங்க, டாக்டரையா ப்ரொமோட் பண்றாருன்னு அதை ரொம்ப நுணுக்கமா மோடி அதை பாக்குறாரு. சோ பாஜக கிட்ட பாமகவுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அதிமுக கிட்ட ஆஃபர் வெளிப்படையா இல்ல. மன வலிமை எடப்பாடி இழந்துட்டாருன்னா 10+1 கூட கொடுக்கலாம். ஆனா அதற்கு வந்து தரவுகள் இல்ல, எவிடன்ஸ் இல்ல. சரி, இங்க தமிழ்நாடை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போனோம் அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி இப்ப வந்து சுக்குநூறா ஆயிட்டு இருக்கு. மம்தா வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஆம் ஆத்மி வெளியே போயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ் ஏற்கனவே வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவர் இருந்தாலும் வந்து வெளியே போறாரா இல்லையான்னு தெரியல. நிதிஷ்குமார் நாளைக்கு தெரிய போகுது. என்ன சார் ஆகும்? ஐஎன்டிஏ கூட்டணி அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சா? அதோகதியா? எல்லா அரசியல் கட்சிகளும் தங்கள் லாபத்துக்கு தான் இருக்காங்க. காங்கிரஸ் கிட்ட ஏமாறதுக்கு யாரும் தயார் இல்ல. இவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் முஸ்லீம் ஓட்டுகளையும் காங்கிரஸ் காலடியில யாரும் போட விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் 11 சீட்டு காங்கிரஸ் கொடுத்திருக்காருன்னா 11 சீட்ல ஒரு 5-6 சீட்டு வீக் சீட்டு தான் கொடுப்பாரு. எனிவே நல்ல நம்பர் கொடுத்துட்டாரு. மம்தா 30% முஸ்லீம் ஓட்டுகளை காங்கிரஸ் பக்கம் ராகுல் பக்கம் தள்ளி விடுறதுக்கு தயாராக மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. மதசார்பற்ற கட்சிகளுக்குள்ள முஸ்லீம் ஓட்டு யாருக்குங்கிற போட்டி இருக்கு. அதுல காங்கிரஸ் பெரிய எண்ணம் பண்ணி உங்களை ஏமாத்த முடியாத அளவுக்கு அவங்க அலர்ட் ஆகணும். சோ அப்படிதான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா சார், மோடி தான் 2024 அப்படின்றது நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாமா? இல்லாட்டினா வந்து இன்னும் அதுல வந்து ஒரு 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 கொஸ்டின் மார்க் இருக்கா? தலைக்கு மேல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா? ஏன்னா வந்து 100% அப்படின்னு இங்க வந்து பேச ஆரம்பிச்சாச்சு. உங்களோட கருத்துக்கள் அது கொண்டு சொல்லுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். மோடி தான் 2024 சான்ஸ் எடுக்காண்டான்னு பீகார்ல ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சான்ஸ் எடுக்காண்டானி மகாராஷ்டிரால ஆபரேஷன் பண்ணுவாங்க. இந்த 2 இடமும் அத்மெட்டிக் வீக்குங்கிறனால ஒரு ஆபரேஷன் 2 இடத்துல நடந்துரும். சரி. மற்றபடி இவரு நவீன் பட்நாயக் மோடி கூட தான் இருக்கிறாரு. ரெட்டி ஜெகன் மோடி கூட தான் இருக்கிறாரு. சந்திரசேகர் ராவ் மோடி கூட தான் இருப்பாரு. தென் நாயுடு மோடி கூட வந்து இருந்துட்டாரு. மோடி எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி சீட்டு வர போறது இல்ல. சோ இந்திய அளவுல வந்து மோடி வந்து நேருவின் சாதனையை தாண்டுவாரு. இதை நான் பலமுறை சொல்லிட்டேன், 10 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கும் சொல்றேன். 19ஓட அதிக வாக்கு சதவீதம் பெற்று மோடி பெரிய வெற்றியை 24ல பெறுவார்.
எனக்கு இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். நீங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா என்ன அப்படின்னா, எல்லாருமே காங்கிரஸ் கிட்ட ஏமாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆனா வந்து நம்ம ஸ்டாலின் வந்து எப்பவுமே காங்கிரஸ் வேணும்னு இன்னும் வந்து ஒட்டு முறவமோட தான் இருக்கிறாரு. அது எப்படி சார் அப்ப ஏமாந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இது ஏன்னா வந்து தத்ராயத்தை அவர் வந்து கோத்திர சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் இருக்கிறாரு. இது அதுவும் நீங்க தத்ராயத்தை சொல்றீங்க. கோத்திர இது தத்ராயத்தை கோத்திர கவுன் பிராமணர் மண்ணுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். 71 இந்திரா காந்தி அலைன்ஸ் கட்சி, 80 எம்ஜிஆருக்கு செல்வாக்கு அடி, அதிமுகவோட தேசிய தலைவியே இந்திரா காந்தி அம்மையார் தான். எம்ஜிஆர் வந்து மாநில தலைவர் தான். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் 84 சரண்டர் ஆயிட்டாரு. சோ அதிமுக ஓட்டு பாராளுமன்றத்துல ராகுலுக்கு கொடுத்த அதிமுக ஓட்டு தான் சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு போச்சு. மீண்டும் பாராளுமன்ற தேர்தல், அந்த ஓட்டு ராகுலுக்கு தான் போகும். அவங்க தேசிய தலைவர் இந்திரா காந்தி குடும்பம் தான். ஸ்டாலினுக்கு அதுவும் தெரியுது. அப்போ ராகுல் காந்திய பயன்படுத்திக்கலாம். கலைஞர் வந்து 2004 சோனியா காந்தி அம்மையார பிரதமர்னு சொன்னாங்க. 2019 ராகுல் காந்திய ஸ்டாலின் பிரதமர்னு சொன்னாப்புல. சோனியா காந்தி இப்ப அதுக்கு தான் ஸ்டாலினை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீட் எல்லாம் நீங்க எப்படியும் பண்ணிக்கீங்க, மகனை பிரதமர்னு சொல்லிடுங்கன்னு அவங்க அவங்க வேண்டாத வகையில அவங்க ரிக்வெஸ்ட் மேல் ரிக்வெஸ்டா ஸ்டாலினுக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. சோ ஸ்டாலினும் காங்கிரஸுக்கு பலம் 3-4% ஓட்டு தான். கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது. ஆனா ராகுல் பிரதமர் ஒரு சைலண்ட் ஓட்டு இருக்குது. அந்த சைலண்ட் ஓட்டை மதிக்கிறார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார்.